श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणितनायमेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய अष्टश्लोकी அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆச்சரியமா சுவாமி ரகசியத்ரய மந்திர அர்த்தத்தை 8 ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். 3 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்தோம். இன்றைக்கி 4வது ஸ்லோகம். இது ரொம்ப 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 ஆச்சரியமான ஸ்லோகம். ஏன் அப்படின்னு நம்ம பொழிப்புரை அர்த்தத்தை அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும். அதாவது 4வது ஸ்லோகத்தில் அந்த அர்த்த அனுசந்தானம் பண்ணுவதால் ஜீவர்களுக்கு ஏற்படும் பிரகிருதி பந்தங்கள், கர்ம வினைகள், அந்த விபரீத ஞானங்கள், அஜ்ஞானங்கள் தொலையும்படி சாஸ்திரப்படி காட்டி அருள்கிறார் இந்த 4வது ஸ்லோகம். தேகாசக்தாத்ம புத்தி யதி பவதி பதம் சாது வித்யா த்ரிதீயம் ஸ்வாதந்த்ர்யாந்தோ யதி ஸ்யாத் பிரதமமிதரசேஷ்வத்வதிச்சேத் த்விதீயம் ஆத்மத்ராணோத்முகச்சேத் நமயிதி ச பதம் பாந்தவ ஆபாசலோலஹ ஸ்யாச்சேத் நாராயணாख्याம் விஷயச்சபலதீश्चेत् சதுர்த்தீம் பிரபன்னः. தேகாசக்தாத்மபுத்தி யதி பவதி பதம் சாது வித்யா த்ரிதீயம் ஸ்வாதந்த்ர்யாந்தோ யதி ஸ்யாத் பிரதமமிதரசேஷத்வதிச்சேத்வதீயம் ஆத்மத்ராண உன்முகச்சேன்னம இதி ச பதம் பாந்தவ ஆபாசலோலஹ சப்தம் நாராயணாக்கியம் விஷயச்சபலதீश्चेत् சதுர்த்தி பிரபன்னः. இந்த ஸ்லோகத்தில் 6 விஷயங்களை தெரிவிக்கிறார். தேகமே ஆத்மா என்ற புத்தி, தேகாத்ம பிரமம். இன்னொன்று ஸ்வதந்திர பிரமம், ஆத்மா ஸ்வதந்திரன். தேகாத்ம பிரமம் போனாலும் ஆத்மா வேறு தேகம் வேறுன்னு தெரிஞ்சாலும் ஆத்மா ஸ்வதந்திரன்னு சில பிரமை இருக்கும். அது 2வது. அப்புறம் அந்நியசேஷத்துவ ஞானம், இன்னொருக்கு நாம் அடிமை, அவனுக்கு நாம் அதீனன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது 3வது. 4வது ஸ்வரக்ஷணத்தில் ஆசை உடையவனாக இருக்கணும். நம்முடைய ரட்சணத்தில் ஆசை உடையனா நாமே நம்மை காப்பாற்றிக்க முடியும் என்ற பிரமை. அது 4வது. 5வது ஆபாசமான பந்துக்களிடம் ஆசை உடையவனாக இருப்போம். அது 5வது விரோதி. கடைசியில் 6வது சப்தாதி விஷயங்களில், அதாவது கண்டு கேட்டு முற்று மோந்து உண்டு உடலும் ஐங்கருவி, அந்த ஐம்புலன்கள், சப்த விஷயங்கள், சப்தாதி விஷயங்கள், ஐம்புலன் விஷயங்களில், விஷய சுகங்களில் ஆசையை உடையவன் இருப்பது 6வது. அந்த புத்தி இருந்தால் அது அத்தனையும் இங்கு எப்படி கழிப்பது? தேகமே ஆத்மா என்ற புத்தி தேகாத்ம பிரமம் உடையவனாகில், அப்படி இருந்தால் பிரணவத்தின் 3வது பதமான மகாரத்தை பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் ஆச்சாரியனிடம். ஸ்வதந்திராத்ம பிரமம், ஆத்மா ஸ்வதந்திரன் என்ற பிரமை உண்டானால் அகாரமான அந்த லுப்த சதுர்த்தியுடன் கூடின அந்த ஆய, அதில் உள்ள மறைந்து நிற்கும் அந்த ஆய நாராயணனுக்கே விஷ்ணுவுக்கே என்ற முதல் பதத்தை பார்க்க வேண்டும். ஸ்வதந்திர ஆத்ம பிரமமாக
அந்நியசேஷத்துவ ஞானம் உடையவனாயிருந்தால், இன்னொருவனுக்கு நாம் அடிமை, இன்னொருவனை நாம் சேவிக்க வேண்டும், ஆசிரியிக்க வேண்டும் என்று ஒருவன் இருந்தால் மத்தியம பதமான உகாரத்தை பார்க்க வேண்டும் பிரணவத்தில். ஸோ மா அ உ மூணையும் இந்த 3 விரோதிகளை கழிக்கும். நம்முடைய ரட்சணம் நாமே பார்த்து கொள்ள முடியும் என்று நம்முடைய ரட்சணத்தில் ஆசை உடையவனாயிருந்தால் நமசப்தம் திரு அஷ்டாட்சரத்தில் நமகா என்ற மத்தியம பதத்தை பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆபாசமான பந்துக்களிடம் ஆசை உடையவனாயிருந்தால் திரு அஷ்டாட்சரத்தில் நாராயண பதத்தை பார்க்க வேண்டும். விஷய சுகங்கள், சப்தம், ஸ்பரிசம், ரூபம், இந்த மாதிரி விஷய சுகங்களில் ஆசையை உடையவனான புத்தியை உடையவனாயிருந்தால் நாராயண பதத்தின் மேலுள்ள ஆய வேற்றுமை உருவை பார்க்க வேண்டும். அவனுக்கே அடிமை செய்து அவனுக்கே கைங்கரியம் பண்ணி ஆனந்தத்தை அவனுடனே, பேரின்பத்தை அவனுடனே கழிக்க வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவில அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று. அதுதான் பேரின்பம், பரமானந்தம், பேரானந்தம். இப்படி பராசர பட்டர் இந்த 4வது ஸ்லோகத்தில் இந்த பிரபன்ன அதிகாரி இப்படியெல்லாம் பார்க்க கடவனாயிருக்கும் என்று தெரிவிக்கிறார். ஸோ பத உரை முதல்ல அனுபவித்து அப்புறம் விளக்க உரை 2 ஆச்சாரியர்களும் எப்படி வியாக்கியானிக்கிறார்கள்னு பார்ப்போம். பிரபன்னகா பிரபத்தியை அனுஷ்டித்தவன், தேக ஆசக்த ஆத்ம புத்தி பவதி, அது 1வது. தேக ஆசக்த ஆத்ம புத்தி பவதி பதம் சாது வித்யா திருத்தீயம், இது 1வது டவுட். தேக ஆசக்த ஆத்ம புத்தி, தேக உடலில் உள்ள ஆசக்த ஈடுபாட்டால், ஆத்ம இந்த உடலே ஆத்மா என்று, புத்திஹி நிலையை, நினைவை, புத்தியை உடையவனாக, யதி பவதி இருந்தால், ஆவேனாய் ஆகில், சரீரமே ஆத்மா என்று மயங்குவானாகில், திருத்தீயம் பிரணவத்தில் உள்ள ஆ உ இம் என்ற 3வது எழுத்தான இம், 3வதான பதம் சொல்லான இம் என்பதை சாது நன்கு முறைப்படி ஆச்சாரியரிடமிருந்து வித்யாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். இந்த மகாரத்தின் பொருளை, அவை உண்டான தாத்துக்களையும் விளக்கி முதலே பார்த்தோம். இப்போ கொஞ்சமாக இந்த பொழிப்புரை கருத்துரையிலும் பார்க்கலாம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மகாரத்தின் பொருளை. அடுத்தது ஸ்வாதந்திரியாந்தோ யதி ஸ்யாத் பிரதமம், அது 2வது. ஸ்வாதந்திரியாந்தோ யதி ஸ்யாத், ஸ்வாதந்திரிய அந்தஹா, தன்னை பகவான், பிராட்டி, ஆச்சாரியர் போன்ற ஒருவருக்கும் கட்டுப்படப்பட்டவன் இல்லை, கட்டுப்பட்டவனாக எண்ணாமல் ஸ்வதந்திரன், நான் எனக்கே உரியவன் என்ற எண்ணத்தால் குருடனாக, ஞானம், இந்த ஞானம் சரியான ஞானம் இல்லாதவர்கள்லாம் குருடன் என்று ஸ்ருதி காட்டுகிறது. அப்படி அவன் குருடனாக, அந்தனாக குருடனாக இருந்தால், யதி ஸ்யாத் இருப்பானே ஆகில், பிரதமம் பிரணவத்தில் உள்ள முதல் பதமான ஆ என்பதை சாது நன்றாக நன்கு முறைப்படி ஆச்சாரியரிடமிருந்து வித்யாத் கேட்டு அறிவக்கடவன், கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். இது 2வது. 3வது இதரசேஷத்வதீச்சேத் த்விதீயம், இதரசேஷத்வதீச்சேத் த்விதீயம், இதரசேஷத்வதீச்சேத், இதர எம்பெருமான், பிராட்டி, ஆச்சாரியன், பாகவதன் போன்ற மகனீயர்களை விட வேறான தேவதாந்திரங்கள், தேவதாந்திர பக்தர் முதலானோருக்கு, தேவதாந்திரங்கள் மட்டுமல்ல, தேவதாந்திர பக்தர் முதலானோருக்கு சேஷத்துவ, நான் உரியவன், நான் அடிமை என்ற தீச்சேத் புத்தியை உடையவனாயிருந்தான். அதாவது எம்பெருமான், பிராட்டி, ஆச்சாரியன், பாகவதா போன்ற மகனீயர்களை விட வேறான தேவதாந்திரங்கள், வேறான தேவதாந்திரங்களின் பக்தர்கள் முதலானோருக்கு சேஷத்துவ, நான் உரியன் என்ற தீச்சேத் புத்தியை உடையவனாகில், எம்பெருமானைப் போல் தேவதாந்திராதிகளும் என்னை காக்க வல்லவர் என்ற மயக்கமான எண்ணம் உண்டானால், த்விதீயம் பிரணவத்தில் 2வது சொல்லான உ என்றதை
ஊ என்பதின் பொருளான எம்பெருமான் ஒருவனுக்கே, திவ்ய தம்பதி ஸ்ரீயப்பதி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஒருவனுக்கே என்று தீர்மானமாக அவதாரண அர்த்தத்தை சாது நன்றாக முறைப்படி ஆச்சாரியரிடமிருந்து வித்யாத் அறியக்கடவது, அறிந்து கொள்ள வேண்டும். இது 3வது. 4வது, ஆத்மத்ராணோன்முகச்சேத் நம இதி ச பதம். ஆத்மத்ராணமுகச்சேத் நம இதி ச பதம். ஆத்மத்ராண உன்முகச்சேத், ஆத்ம தன்னை, திராண பாதுகாத்து கொள்வதை கடமையாக கொண்டு, தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கு, தப்பு இல்லை, அதை கொண்டு அதில் உன்முகச்சேத் முயற்சி உடையவனாகில். இங்கு ஆத்மா என்ற சொல் ஆத்மாத்மீயமா பரன்யாசோ ஹியாத்ம நிக்ஷேப உச்சதே என்ற பிரமாணப்படி தன்னையும் தன்னை சார்ந்த சேதனா சேதனங்களையும் கூறவல்லது. ஸோ இதை முயற்சி உடையவனாகில், இப்படித்தான் தானே தன்னை ரட்சித்து கொள்ள முடியும் என்ற முயற்சி உடையவனாகில் நமஹா இதிச்ச, நம என்கிற பதம் ச சொல்லையும் ந மகா என்று இரண்டும் சேர்ந்து ஒரே பதமாயிருக்கிறது. அதை மகா ஜீவனான எனக்கு, ந என்னை பாதுகாத்து கொள்வதில் சம்பந்தம் இல்லை என்ற பொருளை சொல்லை, அப்படி உள்ள பொருளை உடைய அந்த சொல்லை சாது நல்லபடி ஆச்சாரியரிடமிருந்து வித்யாத் அறியக்கடவன். இது 4வது. 5வது, பாந்தவ ஆபாசலோலக சியாச்சேத் நாராயணாக்கியம். பாந்தவ ஆபாசலோலக, உண்மையில் உறவினர் அல்லாத, இந்த பிறவியில் மட்டும் உறவினராய் அமைந்த உறவினர் போன்றவர்களே தனக்கு பாதுகாப்பானவர்கள். இந்த பிறவியில் இருக்கிற உறவினர்கள் தான் என்னை பாதுகாப்பா, அவா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று எண்ணி அவர்களிடம் அளவுக்கு மீறி சஞ்சலத்துடன் அல்லாடுபவனாக, என்ன சொல்லுவா, அப்படி ஒரு அஜ்ஞானத்துடன் இருப்பானே ஆகில், மீறி அந்த அவர்களிடம் அளவுக்கு மீறி சஞ்சலத்துடன் பாசத்துடன் அல்லாடுபவனாக இருப்பானே ஆகில் நாராயணாக்கியம், நாராயணன் என்று சொல்லப்பட்ட திருநாமத்தை சாது நன்கு ஆச்சாரியர்களிடம் வித்யாத் கற்றுணரவும். மாதா பிதா பிராத்தா நிவாச கதிஷ்ட நாராயணா என்றும், அத்தனாகி அன்னையாகி ஆளுமெம்பிரானுமாய் என்றும், தந்தையும் தாயுமாவார் என்றும் உள்ள பிரமாணங்களை கண்டு அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 6வது, விஷய சபல தீச்சே. விஷய சபலம், சிற்றின்பங்கள். பிரபன்னனாயிருந்தாலும் கர்ம வாசனையினால் நமக்கு சிற்றின்பங்கள், விஷய சுகங்கள், அதில் நைப்பாசை உடையவனாக ஆகிய சபலம் இருந்தால், இன்னும் அதிலேயே நம்ம இழிந்து சந்தனம் தெரிந்தவன் சாக்கடையில் மூழ்க ஆசைப்படுவானா? படுறோமே. அந்த நைப்பாசை உடையவனாக அவைகளில் தீச்சே புத்தியை செலுத்துபவனாகில், சிற்றின்பம்தான் பேரின்பம் என்று நினைத்திருந்தானாகில், சதுர்த்தீம் நாராயணாய என்ற இடத்தின் 4ஆம் வேற்றுமை உருவை சாது நன்கு ஆச்சாரியனிடமிருந்து வித்யாத் குருமுகமாய் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தெளிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! இந்த திருமந்திரமானது சப்த சக்தி மற்றும் அர்த்த சக்தி என்பதால் 2 வழிகளாலும் அனுசந்தானம் பண்ணும் சேத்தனனை ரட்சிக்கவல்லும். திருமந்திரமானது அதனை ஜபம் மற்றும் ஹோமம் பண்ணும் உபாசகர்களை ரட்சிப்பது சப்த சக்தியாகும். எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே உபேயமாக கொண்டு வாசுதேவ சர்வமிதி என்று இருக்கும் பிரபன்னர்களுடைய ரட்சணம் திருமந்திரத்தின் அர்த்த சப்த சக்தியாலும் அர்த்த சக்தியாலும். இப்படி பிரபன்னனுக்கு திருமந்திரத்தின் அர்த்த சக்தியாலே விளையக்கூடிய ரட்சண கிரமத்தை இந்த 4வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்கிறார். அது அர்த்த அனுசந்தானத்துடன் நம்ம ஜபித்தால் அவ்வளவு நல்லது. ஸோ பிரபன்னன் முக்கியமாக அறிய வேண்டியது என்ன? தேகம், பிராணன் போன்றவைகளை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டவன். அவன் சுதந்திரமானவன் இல்லை, பரதந்திரமானவன், பரமாத்மாவுக்கே சேஷப்பட்டவன், ஸ்வரக்ஷணத்தில் உரிமை இல்லாதவன் மற்றும் நாராயணன் ஒருவனுக்கே சர்வவிதமான கைங்கரியங்களையும் பண்ணி பேரானந்தத்தை அனுபவிக்க கடமைப்பட்டவன் என்பதை பிரபன்னன் முக்கியமாக அறிய வேண்டும். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறான். தேக அசக்த ஆத்ம புத்தி எதி பவதி பதம் சாது வித்யா திருத்தீயம். ஆ வித்தின் பிராக்கெட் ஆய, அந்த ஆய ஆவுல ஏறி நிற்கிறது. அ உ இம் நமஹ நாராயணா ஆய.
மூலமந்திரங்களின் பதங்களை பிரித்த தனித்தனியே அக்ஷர நிகண்டு முதலியவைகளையும் யாஸ்கர், போதாயனர், வேதவியாசர், சாண்டில்யர், கார்கியர் முதலான மகரிஷிகளின் சம்ஹிதைகளையும் அடிப்படையாக கொண்டு கூறிய பொருட்களை நம் பூர்வாச்சாரியர்கள் அவரவர்களுடைய ஆச்சரியமான இரகசிய கிரந்தங்களில் அருளி செய்தார்கள். இவைகளை ஒரு கோர்வையாக அனுசந்தானம் பண்ண நமக்கு சௌகரியமாக அதை நித்திய அனுசந்தேயமாக ஸ்ரீ பட்டர் அஷ்டஸ்லோகி என்ற துதியில் இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்திருக்கிறார். இந்த 4வது ஸ்லோகத்தில் இப்படி பிரித்து அர்த்த அனுசந்தானம் பண்ணுவதால் ஜீவர்களுக்கு ஏற்படக்கூடும் விரோதிகள், பிரகிருதி பந்தங்கள் தொலையும்படி சாஸ்திரப்படியை அருளி செய்கிறார். இவர் காட்டிய 6 முக்கிய விஷயங்கள்: தேக அசக்த ஆத்ம புத்தி எதி பவதி மதம் சாது வித்யா திருத்தீயம். தேகம் அறிவில்லாத அச்சேதன வஸ்து என்பதால் அறிவில்லாத தேகத்தை காட்டிலும் அறிவுடைய ஆத்மா வேறுபட்டவன். இதனால் தேகமே ஆத்மா என்று பிரமையுடன் பிரமிப்பவன் பிரணவத்தின் 3வது பதமான மகாரத்தின் அர்த்தத்தை பார்த்து அறிவில்லாததான சரீரத்தை காட்டிலும் அறிவு உடையவனான ஆத்மா ஜீவாத்மா வேறுபட்டவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரத்னா ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் நதேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் ந அந்யத் கிமபி தவசேஷத்துவ விபவாத் என்று அருளி செய்கிறார். அதாவது இந்த ஓமித்யேகாட்சரம் ஓமித்யக்ரே வியாகரேத் நம இதி பశ్చాத் அகார உகார மகார இதி என்பன போன்ற ஸ்ருதிகளில் பல இடங்களில் மகாரத்துடனேயே பிரயோகம் காணப்படுவது. ஸோ இது இந்த இம் என்பதை பிரணவத்தில் 3வது சொல்லான இம் என்பதை முறைப்படி ஆச்சாரியர் மூலம் கற்றால் தேகமே ஆத்மா என்ற எண்ணம் நீங்கும். இந்த மகாரம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். க ச ட த ப அந்த வர்க்கத்தில் 25வது மகாரம் ஜீவன் ஞானஸ்வரூபன் என்பது புரிந்தது. மகாரம் ஜீவபூதம் து ஷரீரே வியாபகம் ஞசேத் என்றும் ஆத்மாது ச மகாரோயம் பஞ்சவிம்ச பிரகீர்த்திதகா என்று தத்துவசாகர சம்ஹிதை வச்சனத்தாலும் இது தெரிய வரும். இந்த மகாரம் ஜீவாத்மாவை கூறும் என்று. ஸோ மனு அவபோதனே என்ற தாத்துவிலிருந்து இந்த இம் உருவானதாகவும் சொல்வர். இந்த ஜீவன் சூத்திர பாஷ்யத்தில் ஞோ அத ஏவ என்ற சூத்திர பாஷ்யத்தில் தெரிவித்தபடி ஜீவன் அறிவாளி ஞானவான் என்பது ஏற்படும். ஸோ ஜீவன் அணுவானவன் மாட்மானே என்ற அளவை காட்டும் தாத்துவிலிருந்து நிஷ்பன்னமானால் ஜீவன் அணுவானவன் அணு பரிமாணம் என்பது ஏற்படும். அளவு அணு என்று சொல்வதால் அது ஜீவன் அணு என்றால் நம் போன்றவர்களின் கண்களுக்கும் புலன்களுக்கும் புலப்படாதவன் என்று பொருள். ஸோ இது உத்கிராந்தி கத்யா கதீனாம் என்ற சூத்திர பாஷ்யங்களிலிருந்து விளங்கும். ஸோ இவையெல்லாம் வேதார்த்த சங்கிரகத்திலும் ஞான அதிகரண ஸ்ருத பிரகாஷ்கையிலும் நியாய சித்தாஞ்சனங்களிலும் காணலாகும். இதற்கெல்லாம் பிரமாண இதிகாச புராண வச்சனங்கள் உண்டு. இந்த ஞானே என்ற சொல்லிலிருந்து இவன் சாஸ்திரவசியன் ஞானவான் அத்தனையும் இதிலிருந்து வெளிப்படும். ஞானத்தை போன்று ஈஸ்வராதீனமான கிரியாதிகளுக்கும் இவன் இருப்பிடம். மேட் பிரணிதானே என்ற தாத்துவிலிருந்து இவன் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் பராத்து தத் ஸ்ருதேகே என்ற அதிகாரங்களிலிருந்து இது தெரிய வரும். அவன் ஞானத்தை போன்று ஈஸ்வர அதீனமான கிரியாதிகளுக்கும் இவன் இருப்பிடம் என்று தெரிய வரும். இப்படி பலபடி உள்ள ஆத்மஸ்வரூப ஸ்வபாவங்களை சுருக்கமாய் நம் பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ளார்கள். விஷ்ணு புராணத்திலையும் நாயம் தேவோ ந மர்த்தியோவா ந திரியக் ஸ்தாவரோபிவா ஞானானந்தமயஸ்து ஆத்மா சேஷோகி பரமாத்மனக என்று இன்னொரு விஷ்ணு புராணத்தில் ஸ்லோகத்தில் புமான்ன தேவோ ந நரஹ ந திரியக் ஸ்தாவரோபிவா ஷரீராகிருதி பேதாஸ்து பூபைத்தே கர்மயோனயகா என்று ஸ்ரீ பராசர மகரிஷியின் ஸ்ரீ சுத்தியையும் இங்கு அனுசந்தித்தால் ஜீவாத்மா ஞானஸ்வரூபன் தேகத்திலிருந்து வேறுபட்டவன் என்று தெரிய வரும். அகிர்புண்ணிய சம்ஹிதால ருத்ரனே தெரிவிக்கிறார், தாசபூதா ஸ்வத சர்வே ஹியா ஆத்மனகா பரமாத்மனகா என்று தெரிவிக்க. இவை யாவும் பிரம்மசூத்திர பாஷ்யங்களில் ஆங்காங்கே முடிவாக தெரிவிக்கப்பட்டது. இப்படி பூர்வாச்சாரியர்கள் இப்படி ஒரு தேகம் புலன்கள், இந்த தேகம் அப்படின்றது
புலன்கள், மனம், பிராணவாயு, அறிவு, அதாவது தர்மபூத ஞானம் எல்லாவற்றையும் கூறவல்லது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த ஜீவாத்மா. இது முதல் வாக்கியம். ரெண்டாவது, சுவாதந்திரியாந்தோ யதி ஸ்யாத் பிரதமமிதா. சுவாதந்திரியாந்தோ யதி ஸ்யாத் பிரதமம். பிரணவத்தின் முதல் பதம் அ, அதில் ஆய என்பது தொக்கி நிற்கிறது. இது சர்வ ரட்சகனான எம்பெருமான் பொருட்டே என்று பொருள் தரும். நான் சுதந்திரன் என்ற எண்ணம் எவருக்காவது ஏற்பட்டு அதனால் பரமாத்மாவுக்கு ஜீவனை சேஷபூதனாக காட்டும் சாஸ்திரங்களை கண்ணிருந்தும் காண விரும்பாத குருடனை போன்று இருப்பவன், அவன் இந்த ஆய என்ற முதல் சொல்லின் பொருளை முறைப்படி அறிந்தால் அவனுக்கு கண் கிட்டும். அதாவது ஏத்தம் சேத்தும் தீர்த்வா அந்தகா சன் அனந்தோ பவதி என்ற தத்துவஞானம் வந்தவனை கண் உள்ளவனாகவும் அது நன்கு அமையப்பெறாதவனை குருடனாகவும் உபனிஷத் காட்டுகிறது. அதனால்தான் இங்கே சுவாதந்திரிய அந்தகா என்கிறார். இப்படி குருடன், சத்வஞானம் இல்லாதவன் குருடன். அந்த தவறாக கடோபனிஷத் தெரிவிக்கிறது, அந்தேனைவ நியமானாக யதா அந்தாகா என்று காட்டியது. அதாவது தவறான பொருளை கொண்டவர்களாகவும் அது இல்லாமல் தவறான பொருள்களை கொண்டவர்களை நம்புபவர்களாகவும் கண் விளங்காதவர்களுக்கு வழிகாட்டி இன்னொரு குருடனாயிருந்தால் ரெண்டு பேரும் எப்படி சேர வேண்டிய இடத்தை சேர முடியாது. இதை கொண்ட அக்ஞர்களை அந்தர், குருடர்கள் என்று அருளினார். சர்வ ரட்சகனான அகாரவாச்சியனான எம்பெருமான் பொருட்டுதான் அடியேன் சேஷபூதன் என்ற பொருளில் ஊற்றமிருந்தார். தன்னை சுதந்திரனாக எண்ணுவதாகிய குருட்டு எண்ணம் ஒழியும். நீ என்னை சேர்ந்தவன் என்கிறான் எம்பெருமான். நான் எனக்கே உரியவன், நான் வேறு யாருக்கும் அடிமை இல்லை, சேஷபூதன் இல்லை என்பது சுவாதந்திரிய அந்தர்களின் நிலை, நம் போன்றவர்களின் நிலை. இந்த விவாதத்தை ஸ்ரீ தேவப்பிரானாகிய ஸ்ரீ ஹஸ்தீஷரே, வரதராஜ பெருமாளே, தேவரீரேதான் போக்கிய அடியனை பாதுகாக்க வேண்டும் என்று கூறத்தாழ்வான் அருள்கிறார். ஹஸ்தீஷ சம்சமய நஸ்தம் இமம் விவாதம், இந்த விவாதத்தை நீர்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இதையே வழக்காடும் நீதிமன்றத்தின் நடவடிக்கை போல விரிவாக ஸ்ரீ பராசர பட்டர் துவம்மே அகம்மே குதஸ்தத் ததபி குதம் இதம் வேதமூல பிரமாணாத் ஏத ஞானாதி சித்தாத் அனுபவ விபவாத் தர்ஹி சாக்ரேஷ ஏவ க்வாக்ரோஷ கஸ்ய கீதாதிஷு மம விவித கோத்திர சாட்சி சுதீ ஸ்யாத் ஹந்த தொத்பக்ஷபாதி சஹ இதி நிருகலகே மிருத்ய மத்தியஸ்தவத்வம் என்று திருமஞ்சன கவியில் விரிவாக அருளுகிறார். ஒரு வாதம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். நீ என்னை சேர்ந்தவன் சொல்ல ஜீவாத்மா இல்லை, நான் என்னைத்தான் சேர்ந்தவன், உன்னை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு வாதம். இதெல்லாம் ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தும் போது நம்ம ஆச்சரியமாக அனுபவித்தோம். அதை இன்னொரு தடவை பார்க்கலாம், இல்லைன்னா விரிவுக்கு அஞ்சு இங்கே அது இப்போ தேவை. புரிஞ்சுக்கணும், அவன்தான் நமக்கு ரட்சகன். அதுக்கு மூணாவது ஈஸ்வர சேஷத்வதீஷ்சே த்விதீயம். பிரணவத்தில் நடுவில் சேஷத்வதீஷ்சே த்விதீயம். சரி, ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன் உண்மை. இந்த சேஷத்துவமானது எம்பெருமானுக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் அடிமைப்பட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னு பிரமித்தானால் அவன் பிரணவத்தின் மத்தியம பதமான உகாரத்தை பார்க்க வேண்டும். பிரணவத்தின் நடுவில் உள்ள உ என்ற சொல் தீர்மானமாக பகவான் ஒருவனுக்கே நான் உரியவன் என்ற பொருள் வரும். பகவான், பிராட்டி, ஆச்சாரியர், மாதா, பிதாக்கள், பாகவதர்கள் தவிர மற்ற யாருக்கும் நான் சேஷபூதன் இல்லை என்ற எண்ணம் பாபவசத்தால் எவருக்காவது ஏற்படுமாகில், மற்ற யாருக்கும் மீதி பேருக்கெல்லாம் நான் சேஷபூதன் என்ற எண்ணம் ஏற்படுமாகில் இந்த உகாரத்தின் பொருளை, அவதாரணத்தை அவனுக்கே என்பதை நன்கு அறிந்து உணர்ந்து தெளிய வேண்டும். இதனால் அத்தகைய எண்ணம் நீங்கும். கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியே ஒருவருக்கு உரியேனோ பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்தில் 9வது பதிகத்தில் 3வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இப்படி பாகவத சேஷத்துவம் இதனால் பாதிக்கப்படாது, அது கட்டாயம் உண்டு. முன்னையே நம்ம சேவித்த மாதிரி நேற்றைய தினம் நாராயண பதத்தில் பாகவத சேஷத்துவம் இது இன்க்ளூடட் இல்லை. அவனும் அவர்களுக்கும் நாம் சேஷம். பகவானுக்கு போல பாகவனுக்கும் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்குரியேனும், அதாவது அவன் பக்தர்களுக்கு அடிமை. உகாரம் இன்னொன்று லக்ஷ்மியையும் கூறும் என்பது சம்பிரதாயம். அப்போ அகாரத்தால் தெரிவிக்கப்பட்ட எம்பெருமானுக்கும் உகாரத்தால் தெரிவிக்கப்பட்ட பெரிய பிராட்டியாருக்கும் மகாரவாச்சியனான ஜீவனாகிய அடியேன் சேஷபூதன்.
தாசபூதன். உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மீர காரேணோச்சதே ததா என்ற கட்டோபனிஷத் ஸ்ருதியால் உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மீரு காரேணோச்சதே ததா இந்த கடஸ்ருதியால் உகாரம் பிராட்டியை கூறும் என்று ஏற்படும். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் பெரியாழ்வார் பல்லாண்டில் தெரிவிக்கிறார். திருமாலே ஸ்ரீயப்பதியே பெரிய பிராட்டியாரையும் எம்பெருமானையும் காட்டி நானும் மகாரார்த்தமான ஜீவனை கூறி நானும் என்பதால் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும், செல்வனும் ஜீவாத்மா நானும் ஜீவாத்மா என்பதால் ஜீவர்கள் அநேகர் உண்டு என்று இங்கு காட்டுகிறார். நானும் என்ற போது இந்த சகாரார்த்தமான என்பதால் ஜீவ பகுத்துவம் சித்தம். ஜீவர்கள் அநேகர்கள், நாம் பரமாத்மாவை விட வேறு, அவனுக்கு தாசபூத்தன் சேஷபூத்தன் என்று தெரிவிக்கிறார். இதனால் பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை என்ற திருவாய்மொழியிலிருந்து பாகவத சேஷத்துவம் ஸ்புரிக்கிறது. பாகவத சேஷத்துவம் ஸ்வரூப பிராப்தம். இது பூர்வர்கள் அருளி செய்கிறார்கள். 4வது ஆத்மத்ராணோன்முகச்சேத் நமயிதி ச பதம். தன்னை தானேயோ தன்னை போன்ற மற்ற ஜீவர்களோ பாதுகாக்க முடியாது. இது இருந்தால் அனாதியான சம்சாரத்தில் எப்போதாவது தன்னை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு முயன்றிருக்கலாமே. தன்னைத்தானேயோ நம்மளோ இன்னொரு ஜீவாத்மாவோ நம்மளை பாதுகாக்க முடியாது. அப்படி இருந்தால் எப்போவோ நம்ம பாதுகாத்திருக்கலாமே. எம்பெருமான் ஒருவனே இந்த ஜீவனை பாதுகாப்பவன். இந்த எனது பாதுகாப்பில் எனக்கு அன்வயம் இல்லை என்ற கருத்து. தானும் தன் ஒத்தாரும் தன்னை பாதுகாக்க முடியாது என்பதை காட்டும் இந்த நமகா என்ற சொல்லை பொருள் உணர்ந்து அனுசந்திக்கணும். ந மம என்ற 3 எழுத்தின் சுருக்கம் என்பது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். இது மற்றைய தேவதைகளோ மாதா பிதாக்களோ தற்காலத்துக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் முதலானவைகளை அளிக்க முடியலாம். அதுவும் பெருமாள் கொடுத்து அனுக்கிறார்கள். கூரை சோறு இவை வேண்டுவதில்லை, அங்கங்கே அவை போதனும் கண்டாயின்னு ஸ்ரீ விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் எம்பெருமானே அருள்வர். மற்றைய தேவதைகள் கொடுப்பதும் சாஸ்திரார்த்தம் தெரிந்தவனுக்கு மயைய வெகிதான் ஹிதான் என்று கீதையில் கண்ணன் சொன்னபடி பகவான் அவர்கள் மூலம் கொடுப்பதே. ஏதோ சில அல்ப பிரயோஜனங்களை மற்றையோர் கொடுப்பதாக நாம் பிரமித்தாலும் பரம புருஷார்த்தமான மோட்சம் தர அவர்களால் முடியவே முடியாது. ஆகவே மோட்சம் ததாதி இது முகுந்தா. இந்த ஆத்மாவை மீண்டும் பிறப்பு சூழலில் சிக்காமல் பாதுகாக்க வேண்டிய நமகா என்பதின் பொருளை முறைப்படி உணர்வது இங்கு. ஸோ இந்த ஸ்வயம் முற்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினஹ ஸ்வரக்ஷணேப்ய சக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே இதிகாச சமுச்சய ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஜீவனுக்கு அறிவு என்பதையே எம்பெருமான் அருளியுள்ளான், நாராயணன் அருளியுள்ளான். அது இல்லைன்னா நம்ம மண்ணாங்கட்டி மாதிரி அந்த அறிவு இல்லைன்னா இப்படி தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாதவன் பிறரை பாதுகாப்பது எப்படி என்பது இந்த வச்சனத்தின் பொருள். அடுத்தது 5வது பாந்தவ ஆபாசலோலகா சியாச்சேத் நாராயணாக்கியம். நமது உறவினர் எப்படியும் நம்மளை கைவிட மாட்டார். என் தம்பி என்னை பார்த்துப்பான், என் மனைவி என்னை பார்த்துப்பான், அவர்களே கதி என்று எண்ணி இருப்பவரை திருத்த அருள்கிறார். இப்படி சுபாலோபனிஷத் தாய், தந்தை, உடன்பிறப்பு முதலான எல்லா வகையான உறவினரையும் பகவானையே காட்டியது. எல்லா வகையான உறவினரும் பகவான் தான். மாதா பிதா பிராத்தா நிவாசகா சரணம் சுகிருத்கதி நாராயணா. உலகில் உள்ள அவரவர் பந்துக்கள் யாவரும் இவன் செய்த பூர்வ கர்மானுகுணமாக பகவத் சங்கல்பத்தால் அமைகிறவர்கள். ஏதாவது அவர்கள் உதவினாலும் பின்னொரு காலத்தில் தனக்கு இவர்கள் உதவுவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பினால் அவர்கள் உதவுகிறார்கள். அணைய வந்த ஆக்கம் உண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர் திருவாய்மொழி தெரிவிக்கிறது. செலக்காணிர் என்னே என்பாரும் இல்லை. அதாவது செல்வம் சேர்ந்த போது அதை அனுபவிக்க உனக்கு இந்த வழியில் நான் உறவு, அந்த வழியில் நான் உறவு என்றெல்லாம் இல்லாத உறவை ஏற விட்டு கொண்டு அந்த செல்வத்தை சுவைப்பறாம். எப்படின்னா அட்டைகள் போல். அட்டை என்ற பூச்சி உடலில் ஒட்டி கொண்டால் இரத்தத்தை உறிஞ்சு கொண்டே இருக்கும். இதற்கு வடமொழியில் சுஷ்கரேவதி என்பர். இவனிடம் செல்வம் குறைந்தால் தெருவில் அவனை பார்த்தா கூட அந்த பக்கம் போயிடுவான். என்னே என்பார் யாரும் இல்லை. செலக்காணில் அந்த செல்வம் போயிட்டுனா என்னே யாரும் இல்லை. எம்பெருமான் அப்படி இருப்பானா? அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. நான் அவனை நினச்சிப்பேன். ஸ்ரீ பிரஹ்லாத ஆழ்வானுக்கும் கஜேந்திரனுக்கும் தேரில் எழுந்தருளியதைப் போல் இல்லாவிட்டாலும்
அந்தந்த காலத்தில் யார் மூலமாவது நமது தேவையை அவர்கள் பூர்த்தி செய்வார் பெருமாள். இதை நம்பலாம். லகிஷ்ட சுகசங்கதைகி ஸ்வகிருத கர்ம நிர்வர்த்திதைகி களத்திர சுதசோதரானுச்சர பந்து சம்பந்திபிகின் ஆச்சாரியர் அபீதிஸ்தவத்தில் காட்டியருளினபடி சிறிய பயன்களையே உறவினரால் கொடுக்க முடியும். அந்த சுகமும் மீண்டும் சம்சார பந்தத்தில் நம்மை உழலவே வழிவகுக்கும். இப்படி உறவினர் அமைவதும் அவரவர் செய்த முன்வினை பயனால் ஏற்படுகிறது. இப்படி இருக்க யார் உண்மை உறவினர்? இந்த ஜன்மத்தில் உறவானவர்கள் முன்பிறவியிலும் உறவினராக இருந்தார்களா? முடியாது. சில கர்மவசத்தால் முன்பிறவியில் நமக்கு கடன் கொடுத்து விட்டு நம்ம அதை கொடுக்க முடியாமல் போய் இந்த பிறவியில் நமக்கு அவன் மகன் மகளாக பிறந்து அந்த கடன் தொகையை அடைவது வரை இருந்துவிட்டு தந்தைக்கு முன்பே மரணம் அடைபவர்களும் உண்டு. அந்த கடன் முடிஞ்சு போச்சு, ஜன்மாந்தர கடன் தீர்ந்தது, போய்விட்டான் என்பர் ஆன்றோர்கள், பூர்வாச்சாரியர்கள். இவ்வளவையும் கொண்டு ஸ்ரீ ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் காத்தே காந்தா கஸ்தே புத்ரா சம்சாரோயம் அதீவ விசித்திர என்று வியந்தார். கணவனாக ஒருவரை காதலித்து சிரமப்பட்டு அடைந்து அவரை கட்டி அணைத்து கொஞ்சி குலாவிய மனைவிமார்கள் கணவனது பிராணன் போன பின் அந்த உடலை பிணத்தை காணவும் பயப்படுகின்றனர். இதையும் அவர் கதவதி வாயௌ தேகாபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே என்று உள்ள நிலையை விளக்கினார். இவ்வளவையும் விஷ்ணு சுக்தத்தில் சஹி பந்துரித்தா விஷ்ணோ தேவத்வம் பரமற்ற உற்றே என்று வேதம் சொல்கிறது. சதோ பந்தும் என்று ஸ்ரீ நிருசிம்மனை துதிக்கும் போது கூட சத்துக்கள் பாகவதர்கள் யாவருக்கும் ஸ்ரீ நிருசிம்மனே உறவு என்று காட்டியது அதே வேதம். நாராயணகா என்ற சொல் எங்கும் எதிலும் எப்போதும் எம்பெருமான் தனது ஸ்வரூபத்தால் வியாபித்திருப்பதை காட்டும். நாராயணாம் அயனம் நாராயணகா என்று இதற்கு வியுற்பத்தி. ஸ்ருதியில் உள்ள சொல் நாராயணன் போன ஸ்லோகத்திலே எல்லாம் பார்த்தோம். இப்படி அர்த்தம் தெரியாமல் இந்த சொல்லை கூறினாலும் நோய்கள், விபத்துகள், அச்சம், துன்பங்கள் இவை முதலானவைகள் இருந்து மக்கள் விடுபடுவர் என்று நாரதீய கல்பத்தில் தெரிவிக்கிறது. ஸோ இப்படி ஆபாச பந்துக்களை பந்து என்று நினைக்கக்கூடாது. அவன் ஒருவனே பந்து. பிதாத்வம் மாதாத்வம் தொய்தனயஸ்வம் பிரிய சுகிருத் त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेवा. பெற்ற தாய் பெற்ற தாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ, மற்ற யாராவரும் நீ, எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள். இதெல்லாம் நாராயணன் ஒருவனே எல்லா விதமான தேச கால அவஸ்தைகளிலும் சர்வவித பந்துவாக இருக்கிறான். இதனால் ஜீவாத்மாவுக்கு ஸ்ரீமன் நாராயணனே சகலவிதமான பந்துத்வங்களும் ஆகிறான் என்று அறுதியிடப்பட்டது. நாராயண பதத்திற்கு உள்ளீடான அயன பதத்திற்கு சாஸ்திரவித்வான அடுத்தது விஷய சபல தீஷ்சேத் சதுர்த்தீம் பிரபன்னகா. நம் சம்பிரதாயத்தில் ஈடுபாடு உடையவராய் நிலை நின்ற பாகவதராய் இருந்தாலும் பல நேரத்தில் அடியனை போன்றவர்கள் கண்டு கேட்டு உற்று மோந்து உடலும் உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் அளவில்லா சிற்றின்பம். திருவாய்மொழி 4:10 பதிகம் 10வது பாசுரத்தில் காட்டப்பட்ட சிற்றின்பத்தில் சபலமுடையவராய் சிலர் இருக்கக்கூடும். பிரபன்னனாவே இருப்பார், சரணாகதி ஆயிருக்கும். இருந்தாலும் அத்தகைய சபல புத்தி உடையவர்கள் மூல மந்திரத்தில் 3வது சொல்லான நாராயணாய என்பதில் உள்ள ஆய என்ற சதுர்த்தியை நன்கு அறிந்து தெளிய வேண்டும். அடியே நாராயணன் ஒருவன் பொருட்டே கைங்கரியாதிகள் செய்ய ஏற்பட்டவன் என்பது இதன் பொருள். இவ்வளவு சொரூப ஞானம் வந்தவர்களுக்கு சிற்றின்பத்தில் கண்ணோட்டம் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலருளும் முகமாய் சுவாமி தேசிகன் பிரபாவ ரட்சாதிகார ஸ்ரீ சூக்திகளை இங்கு அனுசந்திக்கலாம். ஆனால் அவர்களை மற்ற பிரபன்னன் போல இல்லாதவர்களை, பிரபத்தி அவர்களை கம்பேர் பண்ண முடியாது. சுவாமி தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன், வழி தப்பினார் பக்கலில் சொல்லும் வார்த்தையை நல்வழியில் அடி தடுமாறினார் பக்கல் சொல்லலாகாதிரே. அதாவது வழி தப்பி அவள் வேற வழியில் போயிருக்கான். அவளையும் நல்ல வழியில் போனவர்கள் கல் தடுக்கி கீழே விழுந்தான். அவளையும் ஈக்குவல் ஆக்க முடியாது. இன்னைக்கு கல் தடுக்கி போயிருக்கலாம், ஆனால் அவள் நல்ல வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள். அவள் எழுந்து கொஞ்ச நாளில் சமாளிச்சுட்டு சுதாரிச்சுட்டு போயிடுவாள். கெட்ட வழியில் வேற வழியில் போனவர்கள் தான். இந்த நல் வழியிலேருந்து அவள் போயாச்சு. ஸோ பணத்தில் புகழில் பிராரப்த கர்மத்தினால் பணத்தில் புகழில் பதவியில் விஷய சுகங்களில் நோட்டம் இருக்கக்கூடும். இப்படி பணத்தாசை இருந்தாலும் அவர்கள் செய்த சரணாகதியாகிய உபாயத்தின் பயனாக பகவத் சாயுஜ்யம் இவருக்கு கட்டாயம் கிடைக்கும். இதெல்லாம் யாதவ பிரகாசரின் மதத்தை அனுசரித்தவரான பிராமணிகரான நாராயணாரியர்
எழுதிய ஸ்ரீ கீதாபாஷ்யத்தில் எடுத்த ஸ்லோகத்தை இங்கு அனுசந்திக்கணும். பகவந்தம் சமுத்திஷ்ய ததேக சரணாக நராக கதாச்சித் நச்ச ஹீயந்தே காமிய கர்மரதா அபி. எம்பெருமானையே எண்ணி அவனை சரணமடைந்த மகனீயர்கள் எப்போதாவது இந்த உலகில் அனுபவிக்க பயன்களை கருதி காமியமான சில கர்மங்களை செய்து வந்த போதிலும் அவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை, மோட்சம் அடைந்தே விடுவார்கள் என்பது இந்த வச்சனத்தின் பொருள். இதை ஸ்ரீ கீதாபாஷ்ய தாத்பரிய சந்திரிகையில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், சாண்டில்ய ஸ்மிருதி வாக்கியத்துடன் சேர்த்து. ஆனால் பாகவதர்கள் அப்படின்னா சுதர்சன பாஞ்சஜன்ய சம்ஸ்காரம் அற்றவர் ஊனன் எனப்படுவார். துவாதச ஊர்துவ புன்றங்களை அணிய சம்ஸ்காரம் அற்றவர் ஹீனர் என்பார்கள். நாம சம்ஸ்காரமற்றவர் பரிஸ்ரஸ்தர் என்பார். மந்திர சம்ஸ்காரமற்றவர் நஷ்டர். சில இடங்களில் இதெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவார். சில காரணங்களால் இப்படி பாகுபாட்டை காட்டினார்கள். ஆனால் பிரதானமாக எல்லா பாகவதர்களிடம் ஒருத்தரிடமும் அபச்சாரப்படக்கூடாது. சாஸ்திரம் எம்பெருமானை விட வேறு தேவதைகளையும் ஆராத்தியனாக எண்ணுவது 1, சரணாகதி என்ற உபாயத்தில் மகாவிஸ்வாசம் குறைவது 2, ஆச்சாரிய பாகவதர்களிடம் அபச்சாரம் செய்வது. இந்த 3இல் ஏதேனும் ஒன்று நேர்ந்தாலும் மோட்சம் கிடையாது. ஆகவே இத்தகைய பாகவதர்களிடம் அபச்சாரம் ஆகாது. அபி பாபேஷ்வபிரதாக மத் பக்தாக பாண்டுநந்தனா முச்சந்தே பாதகை சர்வே பத்மபத்ர மிவாம்பசா என்ற ஆஸ்வமேதிக்கம் தெரிவிக்கிறது. தர்மபுத்திரரை பார்த்து எம்பெருமான் அருளுகிறார், என்னிடம் பக்தி பிரபத்திகளில் ஒன்றை அனுஷ்டித்தவர்கள் பிறகு கர்மவசத்தால் பாப்பங்களில் ஈடுபட்டிருந்தாலும் தாமரை இலையில் ஜலம் ஒட்டாததைப் போல அவர்களின் பாப்பங்கள் ஒட்டாது என்பது பொருள். அடுத்தது விஷய சபலதி, பிராப்தமான தனது போகங்களில் நோட்டம் என்று பொருள். பிராப்தமான தனது போகங்களில், அதாவது எது நமக்கு பிராப்தமோ அந்த போகங்கள் கூட நோட்டம் இருக்கக்கூடாது. ஒரு பிரபன்னன், நான் சாப்பிட்றதுக்கு தானே அந்த கேசரி எனக்கு ஆசையாக இருக்குது, சாப்பிட்றேன், அந்த கேசரி நான் சாப்பிட்ணுன்னு பண்ணுறேன் அப்படின்னு அதை சாப்பிட்டா அது தவறா. அந்த கேசரியை பெருமாளுக்கு நான் பண்ணுறேன், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன், பெருமாள் கண்டருளின பிரசாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம், அது தர்ம விஷயம். ஸோ பிராப்தமான தனது போகங்களில் நோட்டம் அது விஷய சபலதி. அப்பிராப்த விஷய போகஸ்பிருகா என்று இருந்தால், அப்பிராப்தமான அதர்மமான விஷயங்களில் நோட்டம் இருந்தால் அது தகுந்த தண்டனை நேரும். ஒரு முறை பாப்பம் செய்தால் அது மேன்மேலும் பாப்பம் செய்ய தூண்டும். அதனால் அது அறவே அழிக்க வேண்டியது. பிராப்தமான தனது போகங்களின் நோட்டத்தை அவாய்டு பண்ணுறதுக்கு தான் ஆய என்பதை அனுசந்திக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அடியே அதிக டைம் ஆகிடுத்து காலம், ஆனாலும் இது ஆச்சரியமான ஸ்லோகம் என்பதால் அடியன் எதையும் வியாக்கியானத்திலிருந்து விடுபட விரும்பவில்லை. அடியன் யதாசக்தி யதாமதி தெரிவித்தேன். தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.